ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சங்கரா மீன் குழம்பு. நம்ம ஏற்கனவே மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது வேறு மெத்தட், இது வேறு மெத்தடு. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சங்கரா மீன் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டைம் இருந்ததுனால ஊற வச்சுருந்தேன். புளியை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, இல்லை கொஞ்சம் அதிகம் புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு. அப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேங்காய் அரைச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணியில் இது எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். தேங்காயை சேர்க்க போகிறோம். முதல்ல தேங்காயை சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். இதுக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் மீன் குழம்புனா, அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், அதாவது குழம்புத்தூள். நான் கொத்தமல்லி தனியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன், மல்லித்தூள்னு. அது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். அப்புறம் தனி மல்லித்தூள், வேறு எந்த இதுவும் சேர்க்காமல் தனியாக மல்லித்தூள் அரைச்சது, அதையும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன் அதிலையே. அதே போல் பூண்டும் ஒரு 15 பல்கிட்ட பூண்டும் அதில் சேர்த்துட்டேன். பச்சையாகவே தான் சேர்த்துருக்குறேன். நான் எதுவுமே பண்ணலைங்க, வதக்கில் எதுவும் பண்ணலை. பூண்டு உரிச்சதை அப்படியே சேர்த்தாச்சு. அதே போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே தாங்க சேர்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விடணும். நல்லா பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. அதனால் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிப்பீங்கன்னா இப்போவே தாளிச்சிக்கோங்க. நான் கடைசியாக தாளித்து கொட்டுறதுனால இப்போ சேர்க்கல. கொஞ்சமாக பூண்டு சேர்த்து, கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அதில் பூண்டு சேர்த்துருக்குறோம். இதுலேயும் இந்த பூண்டு சேர்த்து லேசாக வதக்கும் போது நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. அதனால் இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளி எல்லாமே சேர்த்து, தேங்காய், புளி, மசாலா பொடி எல்லாம் சேர்த்து அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, குழம்போட டேஸ்ட்டையே மாற்றிடும். அப்படி இடையில சேர்க்கணும், தண்ணி சேர்க்கணுன்னா வெந்நீர் சேருங்க. அது நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை கடைசியில் தாங்க சேர்க்கணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். மீன் நல்லா வெந்துடும். அதுவும் சங்கரா மீன் உடனே வெந்துடும். பாருங்கள், போட்டு கிளறக்கூடாது. லேசாக அப்படி இப்படி பெரட்டி விடணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு கிளறாதீங்க, அப்புறம் மீன் உடஞ்சிரும். இந்த முள்ளெல்லாம் குழம்புல சேர்ந்துடும். அதனால் ரொம்ப போட்டு கிளறாதீங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 சின்ன வெங்காயம் சேர்த்து, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதும் நல்லெண்ணெயில் தாங்க தாளிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம குழம்புல ஊற்றிட்டோன்னா மணக்க நம்மளுக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.